ஆத்தென்டிக்கா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் புரிதல் உண்டு. இது ஒரு புரிதலுக்குரிய கூட்டணி, புரிதலுக்குரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இதில் எந்தவித பிணக்கும் பிரச்சனையும் சச்சரவும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. எஃகு கோட்டை மாதிரி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ சார் தொடங்க இருக்கிறீங்க? அதுக்கு தேர்தல் அது உரிய நேரம் வரும்போது, தேர்தல் அறிவிப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெறும். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள், ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாளை 2026 நடைபெறுகிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என்பதற்கு முன்னோட்டமாக கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் நாள் இருக்கிறது, பிற கட்சிகள் வரலாம். மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. வருங்கால திட்டத்தை பற்றி திட்டமிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எங்களது வியூகத்தை வகுத்திருக்கிறோம். கால அவகாசம் இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் அதிமுக பாஜக வலுவாக இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியாக எங்களோடு இணையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நாங்கள் ஏற்றிருக்கோம். இது என்னன்னா, கூட்டணி தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும். அதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். வணக்கம், இது கேள்விக்களம். சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒரு குழுவை திமுக அறிவித்திருக்கிறது. அஇஅதிமுக விருப்ப மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறது. பாமக இன்று ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. அதில் அதிமுக பங்கேற்கவில்லை. பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. நாளை தவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்குகிறார். பல்வேறு அரசியல் நகர்வுகளை நாம் இன்று விவாதிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நாடு தழுவிய பிரச்சனையாக இன்று இருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி சட்டத்தை, அந்த திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என்கிற திட்டம் அறிவிக்கப்பட்டு அது சார்ந்த விவாதம் நடக்கிறது. இதில் திமுக பல்வேறு கட்சிகள் கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன, மாநிலங்கள் உரிமை நிதி உரிமை பறிபோகக்கூடிய சூழல் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு இழப்பு வரப்போகிறது, உங்கள் நிலை என்ன என்று, ஏன் மௌனம் என்று கேட்டிருக்கிறார். அந்த அம்சங்களை எல்லாம் நாம் பேச போகிறோம். நம்மோடு தவேகா ஆதரவாளர் திரு நரேஷ்குமார், அரசியல் விமர்சகர் திரு நாதன், அஇஅதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகு மாறன், இவர்களோடு திமுகவின் தமிழன் பிரசன்னா அவர்களும் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். திரு நாதன் அவர்களுடைய முதல் பார்வை கேட்கணும். ஒரு அரசியல் நகர்வுகள் ஒவ்வொரு எல்லா முகாம்கள்லேயும் வேகம் எடுக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் யார் யாரோடு அப்படின்ற இடத்துல இப்போ திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இடத்துக்கு நகர்றாங்க. இன்னொரு முறையில் விருப்ப மனுக்களை அதிமுக வாங்குறது. அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் உறுதியாக இருக்குது. மற்ற காம்போனன்ட்ஸால் வேறு யாரெல்லாம் கான்ஸ்டியூன்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்ற விவரங்கள் வரல. மீண்டும் விஜய் பயணத்தை தொடங்குகிறார். இப்போ தமிழ்நாடு எந்த முனை போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது? எந்த பிரச்சனை இந்த நாளில் மேலெழுந்து வந்துக்கிட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒன்று எந்த அளவிலான முக்கியத்துவம் உள்ளதாக பார்க்குறீங்க? இந்த ஒட்டுமொத்த அரசியல் சூழலை பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் என்பது இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்குமான ஒரு போட்டி அப்படின்றது மாதிரி இருந்தது. இந்த தேர்தலில் அப்படி இல்லை. இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு போட்டியே இல்லை என்ற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அதிமுக விருப்ப மனுக்களை வாங்குகிறது. நான் விசாரித்த வரை அதிமுக தலைமையே அவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் நீங்கள் எவ்வளோ அதிக மனு வாங்குறீங்களோ அப்படி வாங்கினீங்கன்னா தான் நம்ம ஒரு கெத்து அப்படின்ற முறையில்
பிரச்சாரம் பண்ணி வற்புறுத்தி வாங்க வைக்கிறாங்க. நிறைய பேர் பெட்டிஷன் கொடுங்கப்பா, கொண்டு வந்து விருப்பம் கொடுங்கப்பா, ஆமாம், அதில் எந்த மாவட்டம் அதிகம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிர்பந்திக்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து எப்படி நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு சப்பு இல்லாமல் பிரச்சாரம் செய்து அதில் யாரும் போட்டி விடுவதற்கோ அல்லது செலவு செய்வதற்கோ தயாராக இல்லாத ஒரு சூழல் நிலவியதோ, கிட்டத்தட்ட அந்த நிலைமை இல்லைன்னாலும் அதை ஒட்டிய நிலைமை தான் அதிமுகவில் வந்து நிலவுகிறது. இப்போ அதிமுகவில் வந்து வேலுமணி, தங்கமணி, உதயகுமார், சிவி சண்முகம் இப்படி அங்கே சில தளபதிகள் வந்து இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக செலவு செய்வாங்க, வேலை செய்வாங்களே தவிர அவங்க மண்டலங்களில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது வந்து அவங்களே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனால் அதிமுகவில் வந்து மனுக்கள் அதிகம் வாங்கலாமே தவிர அந்த கட்சியிலேயே வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பாரம்பரிய தேர்தல் கட்சி செயல்படக்கூடிய வகையில் வந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதையே வந்து விஜய் கட்சிக்கு பொறுத்தீங்க அப்படின்னு சொன்னால், விஜய் இப்போ தான் வந்து பிரச்சாரம் என்ற லெவலில் தான் இருக்கிறாரு. அவருடைய கட்சி கட்டமைப்பு என்றது கட்டமைக்கப்படலை. கட்டமைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து புசி ஆனந்த் ஒரு கோஷ்டி, ஆதவர்ஜுன் ஒரு கோஷ்டி, இப்போ செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் சொன்னதான் அங்கே இருக்கக்கூடிய ஈரோடு நாளைக்கு சந்திக்கிற அந்த பகுதியில் வந்து விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வந்திருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பு வந்து இல்லை. ரெண்டாவது, அவர் யாருடைய வாக்குகளை வந்து எடுக்கப் போகிறார், அதில் பெரும்பாலும் வந்து அவர் வந்து அதிமுக வாக்குகளை தான் எடுப்பார். திமுக வாக்குகளை வந்து ஒரு சொற்பமாக வந்து எடுக்கலாம். அதெல்லாம் வந்துங்க தேர்தல் முடிவான பிறகு, தேர்தல் வாக்குகள்லாம் எண்ணப்பட்ட பிறகு யாருடைய சதவீதம் கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்றப்ப தான் எந்த வாக்கு மைக்ரேட் ஆகிருக்கு, யாருடைய வாக்கு யாரிடம் போயிருக்குன்ற ஒரு முடிவுக்கு ஆய்வுக்கு வர முடியும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது திமுகவுக்கு களத்தில் போட்டியே இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அவங்களோட பலவிதமான அமித்ஷா வியூகங்கள் இருக்குது, பலவிதமான கட்சிகள், பழைய என்டிஏ ஒன்று சேருவதற்கான ஸ்கோப் இருக்குது. அது எல்லாமே வந்து அவங்க இப்போ தை பிறந்தால் வழி பிறக்குன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஒரு அதிமுக தலைவர் சொன்னார், நீங்கள் கிளிப்பில் போட்டிங்க, உதயகுமார், ஆர்பி உதயகுமார் சொன்னார். இப்போ வந்து சீமான் வந்து விஜய் கூட போட்டி போடுறாரு, தன்னுடைய வாக்குகளை விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார்னு அவர் கூட போட்டி போடுறாரு. விஜய் வந்து அதிமுகவோட போட்டி போடுறாரு. அதிமுகவின் வாக்குகளை எவ்வளோ எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் அவர் போட்டி போடுறாரு. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் நிலவுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட மற்ற கட்சிகள்லாம் வருன்றாங்க. பாமக ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறது. மற்றபடி சொல்லிக்கொள்ளக்கூடிய கட்சிகள் எதுவும் அதிமுக பக்கம் வர்ற மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது திமுக வேர்சஸ் அதர்ஸ் அப்படின்றது ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்குது. திமுகவை பொறுத்தவரையும் கட்டமைப்பு வேலைகளும் பலமாக நடக்கிறது, பிரச்சார வேலைகளும் பலமாக நடக்கிறது. ரெண்டாவது, ஒன்றிய அரசு நாளொரு ஒன்றும் பொழுதொரு மேனி வந்து அவர்கள் இந்த மாநிலத்தின் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கூட முன்னுரையில் வந்து சொன்னீங்க, அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம், அதை மாற்றி விட்டு மாநிலத்தின் நிதி சுமையை அதிகரிக்கின்ற இதை கொண்டு வராங்க. அப்போ மீண்டும் இந்த தேர்தலில் 2024 போன்று தமிழகத்தினுடைய மாநில சுயாட்சி, சமூக நீதி, இதற்கு குழிபறிக்கின்ற இந்த பாஜகவை யார் தீவிரமாக எதிர்ப்பார்கள், பாஜகவை எதிர்த்து யார் தீவிரமாக களமாடுவார்கள், யார் இதற்கு வந்து பதில் சொல்வதற்கு வந்து துணிவு தெம்பு இருக்கிறது, இதுதான் இந்த தேர்தலையும் வந்து வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் அதிமுக கூட்டணியிலே இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை அவர் வந்து மேலோட்டமாகத்தான் விமர்சிக்கிறாரே தவிர உள்ளார்ந்து விமர்சிக்கிறது இல்லை. திருப்பரங்குன்ற பிரச்சனையிலலாம் ஃபுல் சைலண்ட்டாக இருக்கிறாரு. இப்படி தான் நிலைமை இருக்கிறதுனால திமுக வந்து போட்டியே இல்லாமல் முன்னணியில் இருக்கிறது. ஓகே, நான் திரு முருகுமாரனுடைய கோணத்தை கேட்குறேன். முருகுமாரன் 2 விஷயத்தை சொல்கிறார். திமுகவுக்கு களத்தில் போட்டி இல்லை, அதிமுக தொண்டர்கள்ட்ட சுரத்து இல்லை, தமிழ்நாட்டில் அடுக்கடுக்கான தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாநில உரிமையை பறிப்பது, சமூக நீதியை பறிக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதுன்னு. இதை எதிர்கொள்வதற்கு வலிமையான ஒரு இடத்துல யார் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்கன்றது தான் இந்த தேர்தலோட தீமாக இருக்கும். அந்த இடத்துல அதிமுக இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை திரு நாதன் முன்வைக்கிறார். நீங்கள் அதை ஏற்கிறீங்களா? அன்பிற்கிடையே சகோதரர் திரு நாதன் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களத்திலே இல்லை, திமுகவிற்கு போட்டியே இல்லை என்று ஒரு புதிய கருத்தை அவர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல,
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விருப்ப மனு செய்வதற்கு யாரும் விரும்பவில்லை. மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் வற்புறுத்தி நீங்கள் கட்டாயம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் ஒரு புதிய தகவலை சொன்னார். அது முற்றிலும் தவறானது. அது போன்ற ஒரு இக்கட்டான ஆபத்தான விளிம்பு நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக வலிமையோடும் பொலிவோடும் தெளிவோடும் மிடுக்கோடும் இருக்கின்றது. இன்றைக்கு 15ஆம் தேதி 12 மணி அளவிலே விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலேயே 1237 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 1237 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் எழுச்சி இளைஞர்கள், இளம் பெண்கள், கழகத்தில் உழைத்தவர்கள் அத்தனை பேரும் விரும்பி இன்றைக்கு பொறுப்பேற்கிறார்கள். ஒரு இயக்கம் வெற்றி பெறாது, ஒரு இயக்கம் தேராது. இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற இயலாது என்று சொன்னால் முதல் நாளிலே 1237 நபர்கள் எப்படி வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள்? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு முறைப்படி தங்களுடைய காய்களை பொதுச் செயலாளர் நகர்த்திருக்கின்றார். ஓராண்டுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்றார். இன்றைக்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணி எங்களோடு வரப்போகின்ற என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்குரிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தேர்தல் வருவதற்கான கால சூழ்நிலைகள் இருக்கிறது. அதிகபட்சமாக 1 மாத காலத்திற்குள்ளாக முழுமையான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக வரும். 2026 அண்ணா திராவிட ஒரு வெற்றி கூட்டணி அமைப்போம், ஒரு வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஓராண்டுக்கு முன்பே பிஜேபியோட நேர்த்தியான ஒரு கூட்டணியை திரு பழனிசாமி அவர்கள் வகிச்சிட்டாங்க அப்படின்றீங்க. இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திரு அன்புமணி தரப்பில் அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். அவர் அதிமுகவையும் அழைத்திருந்தார். ஆனால் பாஜக அதில் பங்கேற்குது, மற்ற கட்சிகள் ஏராளமான கட்சிகள் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க. அதிமுக அதை பாய்காட் பண்ணுது, அமமுக கலந்துருக்கு, ஏடிஎம்கே பாய்காட் பண்ணுது. அது எதனால்? அவங்களும் ஒரு பொட்டன்ஷியல் அலை இல்லையா அவங்களுக்கு? ஒரு தோழமை கட்சி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சியுடைய நிகழ்ச்சி அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்காமல் அதிமுக தவிர்த்தது எதனால்? அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லையா, அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவரணியின் சார்பிலே சென்னையிலே பரப்புரை நிகழ்வு நடைபெற்றது. அதிலே கலந்து கொள்வதற்காக சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் அங்கே கலந்து கொண்டு மாணவரணியின் சார்பில் நடைபெற்ற அந்த நிகழ்விலே சிறப்பு சேர்த்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு மிகுந்த அன்பும் பாசமும் உண்டு. அந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியைத்தான் ஆதரிக்கும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இன்றைய போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். தொலைபேசி வாயிலாக எங்களுடைய பொதுச் செயலாளர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். கட்டாயம் அடுத்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, அன்புமணி அங்கீகரிக்க தயாரா இல்லையா? தொலைபேசியில் வாழ்த்தினா போதும். யாராவது ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷன், ஒரு லீடரை போய் அங்கே வாழ்த்தி பேசுறது, அந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது நடக்குது. செந்தமிழன் அமமுக சார்பில் போகிறாரு, பிஜேபி சார்பில் கரு நாகராஜன் போயிருந்தார். நீங்கள் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஒன்றுபடட்டும், அதற்கு பிறகு அதிமுக ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கலாம் அவங்களோட அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? இருக்கலாம், அப்படி கூட ஒரு சூழல் இருக்கலாம். அது பொதுச் செயலாளருக்குத்தான் தெரியும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களை மாத்திரம் அவர்கள் அழைக்கவில்லை. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் அழைத்தார்கள். அவர்கள் கலந்து கொண்டார்களா? அவர்களும் கலந்து கொள்ளலையா? அதிமுகவும் கலந்து கொள்ளல. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்திருந்து அதனால அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எனவே இடைவெளி காலங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளும். ஓகே, தமிழன் பிரசன், அதிமுகவுடைய விருப்ப மனு அப்படின்ற ஒன்றில் எழுச்சி இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆர்வத்தோடு மனு தரக்கூடிய ஒன்றை பார்க்க முடிகிறதுன்னு சொல்கிறாரு. அதிமுக கூட்டணி 1 மாத காலத்திற்குள் ஒரு முழு வடிவத்தை பெற்றுடும், களத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதோ ஏற்புடையது இல்லைன்னு திரு முருகுமாறன் வாதிடுறார். முதல்ல முருகுமாறனுக்கும் அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்துக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏனென்றால்
எத்தனை முறையும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகுது அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க எஜமானர்கள் தான் முடிவு செய்யணும். இவங்க எப்படி முடிவு செய்வாங்க? இவங்க இப்போதைக்கு வாங்கலாம், போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுங்க கட்சியோட எஜமானர்கள் வந்து அங்கே டெல்லியில் இருக்கிற எஜமானர்கள் முடிவு செஞ்சால் தான் எல்லாம் நடக்கும். ஏங்க இது என்ன நியாயம்? அது சிறிய கட்சிகள், அதிமுகவோட சிறிய கட்சிகள் கூட விருப்ப மனுக்களை வாங்குறாங்க. இப்போ அதிமுக வந்து விருப்ப மனு வாங்குறாங்க. நாளை தொகுதி உடன்பாடு வந்த பிறகு, யார் தொகுதியெல்லாம் பங்கிட்டு கொடுத்த பிறகு அதிமுக எங்கே போட்டியிடுதோ அந்த தொகுதிகளில் யார் வேட்பாளர்ன்றதை விருப்ப மனுலேருந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதில் எஜமானர்கள் அப்படின்னு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன டிக்டேட் பண்ண முடியாது? நீங்கள் எல்லா கட்சியில் இருக்கிற நடைமுறை தான். இந்த கூட்டணி அமைகிற போது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் அந்த சினாரியோவை ஒரு முறை ரீகேப் பண்ணிங்கன்னா தெரியும். நான் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கலை. பக்கத்தில் இருந்த அமித்ஷா தான் பேசினார். கூட்டணிக்கு தலைமை மாநிலத்தில்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன, நீங்கள் தானே அவங்க இரும்பு மனிதர், நீங்கள் பேசியில் ஆரம்பிச்சிருந்துருக்கணும், அல்லது நீங்கள் தானே பேசி இருந்திருக்கணும். இப்போ வந்து எடப்பாடி தலைமையை ஏற்கிறவர்கள் தான் வந்து முதலமைச்சராக்கும், அவர் தலைமையை ஏற்கிறவர்கள் தான் கூட்டணி அப்படின்னு பேசுனீங்கல்ல. அப்போ ஈரோட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி வந்து யாரோ ஒரு பையன் ஏடிஎம்கேக்கார பையனை வந்து டிஷர்ட் போட்டுவிட்டு தாவேக்கா கொடியை பிடிச்சி ஆட்டினப்ப வந்து இதை பாருங்க எல்லாம் கொடியை ஆட்டிருச்சு, எல்லாம் பேசிருச்சுன்னு ஒரு காமெடி பண்ணார், ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த காமெடிக்கு தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரா? ஏன் தலைமையை ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் நான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரா? இந்த சினாரியோலாம் தான் விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? கதவை திறந்து வச்சுருக்கோம், இதோ வந்துருச்சு, இதோ புலி வருது, இதோ புலி வருது, இதோ புலி வருதுன்னாங்களே தவிர எந்த புலியும் வரல. அண்ணாமலை ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார்? நான் கதவையும் திறந்து வச்சுருக்கேன், ஜன்னலையும் திறந்து வச்சுருக்கேன். இப்போ 2 பேர் பிரிஞ்சு இப்போ 2 பேர் சேர்ந்து அமித்ஷா தான் சொன்னார், அதிமுகக்காக எங்கள் கதவுகள் திறந்திருக்கின்றனன்னு சொன்னாங்க. அவர் துணிச்சலாக பிஜேபியோட கூட்டணி இல்லை, நாங்கள் இனி எந்த காலத்திலும் சேரவும் மாட்டோம், அதிமுக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறதில்ல அப்படின்னு அவங்க தான் ஏடிஎம்கே தான் அந்த அலையன்ஸ்லேருந்து வாக் அவுட் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது ஏடிஎம்கே தன்னுடைய நிலைப்பாடு ஒரு கூட்டணியை ஒரு மாசத்துக்குள்ள என்ன அப்படி இந்த மாநிலத்துக்கு செஞ்சுட்டாங்க, அல்லது அதிமுக வந்து மாநில சுயாட்சி உரிமையை வந்து பாஜக கொடுத்துருச்சுன்னு இப்போ கூட்டணிக்கு வந்திருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சார்? மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க சார். இந்த நாட்டிற்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்து ரத்தத்தை சிந்தி இந்த மண்ணிற்கு பாரத தாய் என்று பெயரிட்டு தன் வாழ்நாள் முழுக்க சிறைச்சாலையில் கழித்து இந்த நாட்டில் மதவாத சக்திகள் வரக்கூடாது என்று சிந்தித்த ஒரு தலைவனின் பெயரை அகற்றி விட்டார்கள். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல. தூங்கிக்கிட்டு இருக்கார். ஏன் தூங்குறாருன்னு கேட்டோமா? டெல்லி மாநில உரிமைகளை பறிக்கிற போது அதிமுகவை சார்ந்த தம்பிதுரை என்ன பேசினார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் அமித்ஷா கொண்டு வந்ததற்காக இந்த மாநில சுயாட்சி உரிமையை பறிக்கிற மசோதாவை ஆதரிக்கிறோம்னு பேசலையா? தொடர்ச்சியா நிதிக்களை வந்து பற்றாக்குறையாக இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறது இல்லையா? இந்த நாட்டில் மும்மொழி கொள்கையை எப்படி ஏத்துக்க முடியுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இந்தி திணிப்பாக இருக்கட்டும், அல்லது நிதி பற்றாக்குறையாக இருக்கட்டும், மாநில வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடாகட்டும், அல்லது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்ட நிதிகளை தடுத்து நிறுத்தி மற்ற ஏனைய திட்டங்களையும் தடுத்து நிறுத்தி இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிற சார். இதுக்கு ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை. அப்ப அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனையில உங்களுடைய பார்வை என்னன்னு வர்றப்ப நான் ஆரம்பத்திலேருந்து ஒரே சந்தோஷம் தான் எனக்கு. நீங்க 2 பேரும் போங்க, கூட எச் ராஜாவையும் பிரச்சாரத்தை கூட்டிட்டு போங்க. நான் 2026 திராவிட மாடல் 2.0 எங்க தலைவர் 200ன்னு சொன்னார்ல, நீங்க 2 பேரும் மேடை ஏறுறப்ப அந்த 200க்கு மேல எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குங்கிறத நான் நம்புறேன். திரு முருகுமாறன் குறிப்பிட்டார். திரு முருகுமாறன் அன்பு சகோதரர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வேதாளம் ஏதோ முருங்கை மரம் ஏறுகிறது என்று ஒரு தகவலை இங்கே சொன்னார். நான் அன்பு சகோதரர் பிரசன்னா அவர்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு எஜமானர்கள் யாரும் கிடையாது, நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் தான் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுகிறார். அவர்தான் விருப்ப மனு யார் வாங்க வேண்டும், என்றைக்கு வாங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை, செயல் திட்டத்தை இன்றைக்கு கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு அறிவித்து இன்றைக்கு நாங்கள் விருப்ப மனுவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏதோ கும்பகர்ணத்தினுடைய தூக்கத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேண்டுமானால் கும்பகர்ண தூக்கம் தூங்கலாம் எழுதி எதிர்க்கட்சி தலைவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒரு போட்டோ ஷூட்டை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரையிலே ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி சொன்னார். மகாத்மா காந்தி அவருடைய பெயரினை இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார்.
மகாத்மா காந்தியர்களுடைய பெயர் இருக்கிறதா அல்லது யாருடைய பெயர் இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு விவாதங்களை நடத்தியிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு தியாகம் செய்த தலைவனுடைய பெயரினை எடுப்பதையோ மாற்றுவதையோ எப்பொழுதுமே நாங்கள் சுயமரியாதையோடு நின்று அதை தட்டி கேட்டிருக்கிறோம். அந்த விவாதத்துல நாடாளுமன்றத்தில் அந்த விவாதம் அந்த சட்டத்தின் மீது விவாதம் நடக்கும்போது அதிமுக எம்பிக்கள் கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு கட்சியின் தலைமை அப்படின்ற முறையில முக்கியமான நகர்வுகள் முக்கியமான அரசியல் முடிவுகள் மேல கருத்து சொல்றது முக்கியமான ஒண்ணு. 3 விஷயம் அதுல தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஒன்று, அண்ணல் காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகளுடைய பெயரை நீக்கிறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது 90-10 அப்படின்னு 90-10 அப்படின்றத 60-40ன்னு நிதி ஒதுக்கீடை மாநிலம் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு கொண்டு வராங்க. அதற்கடுத்து எந்த திட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒன்றை முழுமையாக அவங்க தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாநிலத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு 4500 கோடி ரூபாய் வரலையும் ஆண்டுக்கு இழப்பு வரும். ஏழைகளை பாதிக்கக்கூடிய ஒன்று. இது ஆட்சியில் இருந்த திரு பழனிசாமி அவர்களுக்கு இது கிராமப்புற பெண்கள் வாழ்க்கையில் ஏழைகள் வாழ்க்கையில் என்ன பாதிப்பை தருன்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்ததுல ரியாக்ட் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்ற ஒன்று. இதுல கூட மௌனம் காக்கலாமான்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. அதே கேள்விதான் திரு தமிழன் பிரசனாவும் கேட்கிறார். இல்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 100 நாள் வேலையை 150 நாட்களாக மாற்றித் தருவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு முழுமையாக அப்படி வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் சராசரியாக பார்த்தால் 16 நாட்கள் தான் இன்றைக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தமிழகத்திலே நீங்கள் அந்த கணக்கீடுகளை உடனடியாக அவர்கள் செலுத்தாத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் அந்த நிதியினை நிறுத்தி வைத்திருந்தார்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரிடத்தில் நம்முடைய புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைத்து கடிதம் கொடுத்ததற்கு பின்னாலே தான் 2999 ரூபாய் நிதியினை விடுவித்தார்கள். இதற்கு சான்று இருக்கிறது. விடுவித்திருக்கிறார். உண்மையா இல்லையா? அந்த நிதியை எதிர்க்கட்சி தலைவர் பெற்று தந்தாரா இல்லையா? எப்படி அவரை நீங்கள் கும்பகரணம் தூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்க சொல்லலாம். முருகுமாறன் சார் நிறைய காமெடியான விஷயம் எல்லாம் பேசுறீங்க. சொல்லுங்க சார். நாங்க தான் போராட்டம் நடத்துறோம். தெருவில் இறங்கி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் தலைமையில மத்திய நிதி அமைச்சரை போய் பார்த்து உடனடியா நிதியை நீங்க விடுவிக்கலன்னா நாங்க இங்கேயே போராட்டம் நடத்துவோம். நாடாளுமன்ற வாசல்லையே போராட்டம் நடத்தினது திராவிட முன்னேற்ற கழகம். போக்குல ஒரு அவங்க பஞ்சாயத்து பேசுறப்ப ஒரு சீட்டை கொடுத்திருப்பாங்க. அதுக்காக அந்த கோரிக்கை இல்ல சார். நீங்க சொன்னீங்க மகாத்மா காந்தி பேரை சொன்னாங்க. அந்த மகாத்மா காந்தி பேரை ஏன் ஆட்சிக்கு வந்தால் உங்களால பச்சைத்துண்டு பழனிசாமியால ஒரு வார்த்தை கேட்க முடியல. மாநிலத்துக்கான நிதி சுமையில 90:10ங்கிற இடத்துல 60-40ன்னு கொண்டு வந்துட்டீங்க. அதை நாங்க பாத்துக்கிட்டாலும் கூட நான் தான் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுவேன். ஆனா நிதி நீ கொடுக்கணுங்கிறது மாநில சுயாட்சியை சுரண்டுகிற தன்மை. இந்த 3க்கும் ஒரு மாநிலத்தில் அண்ணாவின் பெயரை வைத்திருக்கிற ஒரு கட்சி இதுவரைக்கும் ஏன் வாய் திறக்கல? அதுதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அண்ணாவின் பெயரை வச்சிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தின் உரிமையை எப்பொழுதும் விட்டு கொடுத்தது கிடையாது. மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மாநிலத்தின் உரிமையை எந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம்? கச்சைத்தீவை நாங்கள் தார வாழ்த்து கொடுத்தோமா? எந்த மாநில உரிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுத்தது? அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து உங்களுடைய முன்னாள் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு மு கருணாநிதி அவருடைய காலம் தொட்டு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அல்லது எந்த ஆட்சி வந்திருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை அரவணைத்து அவர்களோடு சென்றுதான் திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நீங்கள் கருப்பு கொடை காட்டுவோம் என்று சொல்வீர்கள், வந்தால் வெள்ளை கொடை காட்டுவீர்கள், உங்களுடைய நிறத்திற்கு ஏற்றார் போல திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள். மக்கள் மன்றத்தில் ஒரு கருத்தை சொல்லுவீர்கள், நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை சொல்லுவீர்கள். கச்சத்தீவு நீங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். கச்சத்தீவுக்கு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கச்சத்தீவை விட்டு தரக்கூடாதுன்னு இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் போட்ட போது ஒண்ணு நடத்தல. எந்த கூட்டம் நடத்தல. அந்த கண்டன தீர்மானத்தை வெளியேறியது சர்க்காரியா கமிஷன்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும். பூச்சிமருந்து பேர ஊழல் வந்து தன்னை காப்பாத்திக்கணும். சர்க்கரை பேர ஊழல் வந்து தன்னை காப்பாத்திக்கணும். வீராணம் பேர ஊழல் வந்து தன்னை காப்பாத்திக்கணும். அதற்காக நீங்கள் இந்திரா காந்தி அம்மையார் சரணாகதி அடைந்து நீங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தீர்கள். எந்த கட்சிக்காரங்க? எந்த கட்சிக்காரங்க சார்? எங்க ஓடுனாங்க?
அந்த கண்டன கூட்டம் போட்டாங்கல்ல, அனைத்து கட்சி கூட்டம். அந்த கூட்டத்தில இருந்து மத்திய அரசை எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க கலைஞர் தலைமையில. அப்ப 2 பேர் நாங்க இந்த தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம்னு வெளியில ஓடினாங்க. அவங்க எந்த கட்சி யாருன்னு சொல்லுங்க பாப்போம். 1 லட்சம் ரூபாய் பரிசு. வேடிக்கையா இருக்குது. நீங்க குழந்தையும் கிள்ளி விட்டுருவீங்க, தொட்டிலும் ஆட்டுவீங்க, நாங்க அவங்க கூட இருக்கணுமா? நீங்க கட்சியையும் தாராளத்து கொடுத்துருவீங்க, அப்புறம் கண்டிக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா போராடுறேன்னு சொல்லுவீங்க. உங்களை எப்படி நாங்க ஆதரிக்க முடியும்? ஓகே, திரும்ப பார்க்கலாம். தமிழன் பிரச்சனை. நீங்க உண்ணாவிரதம் உட்காருவீங்க. தேர்தல் அறிக்கை அப்படின்ற குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு தமிழ்நாட்டில் திரு நாதன் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போது, தமிழ்நாட்டுக்கு தாக்குதல் வருகிற நேரத்தில் அதை யார் தாங்கி எதிர்த்து நிற்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்கிற தேர்தல் அவர் வர்ணிக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒன்றோட இன்றைய நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கதாநாயகன் வந்து தேர்தல் அறிக்கையாக தான் இருக்கும். இந்த முறை 2 கதாநாயகன்கள், ஒன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, மற்றொன்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீட்சிக்கான தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தயார் செய்யறதுக்கு முன்னாடி திருச்சியில் வந்து ஒரு மாநாடு போட்டு 7 முழக்கங்கள் இட்டார். அந்த 7 முழக்கங்கள் 5வது முழக்கம், ஆட்சி முடிவதற்குள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை இந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லுகிற போது இன்னைக்கு இந்தியாவிலேயே நீங்க வந்து கலைஞர் ஆட்சிக்கு பிறகு, கலைஞர் ஆட்சியில் 10% வந்து ஜிடிபி இருந்துச்சுன்னா கடந்த ஆண்டு 11% இருந்துச்சு. இந்த ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் எட்டாத உச்சபட்ச இலக்காக 16% உற்பத்தியை பெருக்கி வளர்ச்சியை எட்டி இருக்கிறதுனா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு என்கிற அடிப்படையில் ஒரு மாநிலத்தை நிர்வகித்திருக்கிறார். அதனுடைய நீட்சியா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா 30% உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வந்து தயார் செய்வதற்காக மரியாதைக்குரிய தேர்ந்த கற்றறிஞர்கள், அதனுடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து 2 பெண்கள், 3 மூத்த அறிஞர்கள், ஒரு IAS அதிகாரி, ஒரு தொழில் முனைவோர், இப்படி பல நிலைகளில் அந்த மக்களோடு தொடர்புட்டு பல மண்டலங்களில் பல நபர்களோடு தொடர்புடைய ஒரு குழுவை அமைத்து அதன் மூலம் கடந்த காலங்களில் எப்படி மாணவர்களோ விவசாயிகளோ தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு துறையாக சென்று மாவட்ட வாரியாக சென்றவருடைய கருத்துக்களை கேட்டார்களோ, அப்படி இன்னும் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் கொண்டு செல்வது, எப்படியெல்லாம் ஏற்பது என்று மக்களிடத்தில் கருத்து கேட்டு அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையின் குழு தயாரித்த அறிக்கை என்பது கதாநாயகனாக இருந்ததோ, அதை போலவே இந்த தேர்தல் அறிக்கையும் மிகப்பெரிய கதாநாயகனாக, நான் மீண்டும் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் 2 ஆட்சிகளை ஒப்பிட்டு சொல்லுகிறேன். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியும் 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் எடுக்கிற போது இவருடைய பொருளாதார வளர்ச்சி, அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால பொருளாதார வளர்ச்சி 0.03%. நாங்கள் இன்றைக்கு 16% உயர்த்தி இருக்கிறோம். மலைக்கும் மடுவுக்குமான உயரத்தை பாருங்கள். விவசாயத்தினுடைய நெல் உற்பத்தியில இவங்க 10 ஆண்டு காலத்துல 1.80 லட்சம், நாங்க இந்த ஓராண்டு மட்டும் 1.93 லட்சம் ஒரு ஆண்டுல மட்டும் உயர்த்தி இருக்கோம். கல்வி, எலிமெண்டரி ஸ்கூல், நேத்திக்கு நவோதயா ஆர்குமெண்ட்ல கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட வச்ச பார்வைதான் கல்வியில அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை புதிய பள்ளிகள் கட்டப்பட்டது. மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் காலத்தில் இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல சுதந்திர இந்தியாவிலேயே 99.9% ஆக்கி இருக்கிறோம் சார். அதிமுக ஆட்சி காலத்தில் குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் இறப்பு அதிகமா இருந்துச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்தியாவிலே அதை தடுத்து முதலிடத்தில் பெற்றிருக்கிறோம். MSMEல முடிச்சார். MSMEல 2,16,000 தொழில் கூடங்கள் மூடப்பட்டது. கோயம்புத்தூர்ல SP வேலுமணியினுடைய சாதனைகளை சொன்னீங்கன்னா நெகட்டிவ்ஸ் என்ன இருக்கு, குறைபாடுகள் என்ன இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லட்டும். இது எல்லாமே எங்களுடைய புள்ளி விவரம் இல்ல, மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள், ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி பட்டியல். அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாங்கள் செய்த சாதனையின் மீது கொண்ட நம்பிக்கையில் மக்களை சந்திக்க போகிறோம். அதன் மூலம் வெற்றியை ஈட்ட போகிறோம். ஓகே நரேஷ், 2 விஷயம் ஸ்ட்ரைட்டாக கேட்கணும். ஒன்று, முக்கியமான
பிரச்சனைகளில் பற்றி எறியக்கூடிய திருப்பரங்குன்றம் பிரச்சனையோ அல்லது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு பிரச்சனை பற்றிய பிரச்சனையோ திரு விஜய் கருத்து சொல்லலை. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காக்குறாரோ அது மாதிரி ரொம்ப குரூஷியல் இஷ்யூஸில் கருத்தே சொல்லாமல் ஒரு கட்சி நடத்துகிறீங்க அப்படின்ற விமர்சனம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு கூட்டணிக்கான முயற்சிகள் இருக்குது. நீங்கள் வந்து விஜயை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்களோடு கூட்டணின்னு அறிவிச்சிட்டிங்க. நீங்கள் இதை அறிவித்து ஆட்சியில் பங்கு தரன்னு அறிவித்து ஓராண்டு ஆகிறது. இதுவரையிலும் ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான அரசியல் கட்சியோ அல்லது முக்கியமான தலைவர்களோ இந்த கட்சிக்குள்ளே ஒரு கூட்டணிக்குன்னு வரல. டேக் ஆஃப் ஆகலையா? அதில் சிரமப்படுறாங்களா? முதல் விஷயம், இப்போது நீண்ட நாளுக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்றைக்கி ஈரோட்டில் அதோடைய விழா நடந்துக்கிட்டு இருக்குது, ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் ஈரோட்டில் நடக்குது. அது வந்து கிட்டத்தட்ட மாநாடு அளவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் முன்னிலையில் விஜய் நான் என்ன பேச போகிறார் அப்படின்றதில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்பதாக இருக்காங்க. ஸோ அதை தாண்டி திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி எரிகிறது அப்படின்னீங்க. என்னை கேட்டிங்கன்னா இரண்டு நபர்கள், இரண்டு தரப்பு அப்படின்னு சொல்ல முடியாததை, ஒரு இந்துத்துவ அமைப்பும் அரசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதை பற்றி எரிய விட்டிருக்கிறார்கள் தான் நான் புரிஞ்சிக்க முடியாதுல. இந்துத்துவா வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அரசு அதற்கு எதிரான நிலைப்பாடு இருக்குது. தாவேகா எங்கே நிற்குது? இதில் தாவேகா எங்கே நிற்குதுன்னா, இந்த விஷயம் பெருசாகி சமூகத்தில் இந்த ஒரு விஷயம் அரசியலாக்கப்படக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால், இது ஜுடிஷியலுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு இதை இஷ்யூவை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீதிமன்றங்களில் வாதாடுறாங்களோ, அந்த விஷயங்களில் முன்னாடியே முனைப்பு காட்டாமல் விட்டதன் விளைவு, அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்பை மதிக்காமல் இது இன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அன்னைக்கு விட்டுருந்தா அது 10 பேரோட முடிஞ்சிருக்கும். போயிட்டு அப்படி சொல்லல, நீங்க வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணல. நீங்க சொன்னது என்ன, அன்னைக்கு தீபத்துல ஏத்த விட்டுருந்தா 10 பேரோட ஒரு அரசு மாநிலத்துல சட்ட ஒழுங்கு சீர்கேடாம இருக்கிறத எப்படி அப்படின்றத முக்கியமா பார்க்கணும்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல எப்படி கையாண்டணும்னா, நீதிமன்றத்தில் அவங்களுடைய தரப்பு வாதத்தை திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களை வச்சிருக்காங்க, அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாதாடலை, அங்கே கோட்டை விட்டாங்க அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். அதை தொடர்ந்து இதை விஜய் அவர்கள் பேசுவார், அதனால ட்ரிகர் ஆகும். இதை இரண்டு தரப்பும் சாயம் பூசுறதுக்கான பயன்பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு அதை வச்சு கலவரம் நடத்தக்கூடாது, கலவரத்துக்காக தான் திடீர்னு 100 வருஷ பாரம்பரியத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நீதிமன்றம் அவசரமாக அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சது, கலவரம் இயற்கை நீதிக்கு எதிராக எங்களுக்கு தீர்ப்பு சொன்னாங்கன்னு வக்ஃப் போர்டுலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க. அதுதான் சொல்கிறேன், கலவரம் இரு தரப்புக்கும் நடக்கல, இந்துத்துவ அமைப்புகளுக்கும் அரசுக்கும் நடந்தது. அங்க அரசு செயல்படாம போன அரசு கலவரம் நடத்தலங்க, அரசு கலவரம் நடத்தது, அரசுக்கு எதிராக நடந்த கலவரம் அது, அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக நடந்த கலவரம். ஓகே, அதுல அவர் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு குரூஷியல் இஷ்யூ இல்லையா? இல்ல கொள்கை எதிரின்னு சொல்றீங்களே, இந்துத்துவ அமைப்பு தான கொள்கை எதிரி. அதுதான் சார் சொல்றாரு அவர் எல்லா இடங்களையும். இல்ல நீங்க அந்த எடுத்தீங்கன்னா அப்ப திமுகவுடைய பி டீமா அப்படின்ற ஒரு பேச்சு இங்க பேசப்படும். இந்த அரசியலை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அண்ணாமலை பேசிட்டாரு. ஏன் அவர் வாய் திறக்கல? அப்ப திமுகவுக்கு ஊதுகொள்ள செயல்படுறாருன்னு அவர் பேசுங்க. நாங்க வந்து அதான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி எதிர்த்து மாத்தி பேசிக்கிட்டு இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கிறேன். மற்ற பிரச்சனைகள் மடமாற்றப்படுது. இப்ப மக்கள் சந்திப்புல ஒரு நாளைக்கு சந்திக்க போறாரு, நாளைக்கு மகாத்மா காந்தி பிரச்சனையிலையும் பேசலையே, பேரை மாத்துறாங்க. அண்ணல் காந்தி உங்களுடைய வழிகாட்டிகள்ல ஒருத்தர் தான். கண்டிப்பா மாநில சுயாட்சி இன்னைக்கு ஒன்றிய அரசால ஒரு கட்டத்திலையும் இங்க மாநில சுயாட்சிகள் பறிக்கப்படுது, நிதியில இங்க மாநிலத்துக்கு பாரபட்சம் காட்டப்படுது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுறதுன்றதுல எந்த இடத்துலயும் மாற்றுக்கிறது இல்ல. விஜய் சார் பேசி பாண்டிச்சேரியிலும் அது பேசுறாரு. தமிழகத்தை நிதி பிரச்சனைகள்ல தமிழகத்தை எப்படி ஒன்றா பாரபட்சம் காட்டுகிறதோ ஒன்றிய அரசு, அதே போல பாண்டிச்சேரியும் இல்ல பாண்டிச்சேரியை தான் சொல்லியிருக்கிறாரே தவிர பாண்டிச்சேரியில போய் பாண்டிச்சேரியோட முன்னேற்றத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. சமீபத்தில் நடந்தது அதை உதாரணமா சொன்னேன். இதுவரை நடந்த எந்த கூட்டத்திலாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம வஞ்சிக்கிறாங்க, ஃபினான்ஸ் கமிஷன்ல வஞ்சிக்கிறாங்க, கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம வஞ்சிக்கிறாங்கன்னு பேசுறாரு. சரி, எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து அதாவது ஒரு கூட்டங்கள்லயும் அளவா பேசக்கூடியவர் தான். எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுறாரு. சோ மக்களுக்கு அளந்து பேசுறாருன்றீங்க, எது தேவையோ அதை மட்டும் பேசுறாரு. தேவையில்லாம இப்ப கூட்டணி நீங்க சொன்னீங்க, நம்ம நெடும் வரலாறு நீங்களும் வந்து கற்றறிந்த ஒரு எனக்கு மூத்தவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு காலையில் இந்த ஒரு கட்சி நம்ம கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தலைவருக்கு மறுநாள் வேறு மாதிரியான முடிவுகள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் 4 மாதம் இருக்குது. அவர் அறிவித்தது முதல் மாநாட்டிலேயே, கட்சியினுடைய முதல் கொள்கை திருவிழாவிலேயே அவர் அறிவித்தார், எங்களுடைய கூட்டணியை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக முதல் கூட்டத்திலேயே சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் பார்க்குறேன். ஏன்னா யார் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலரான ஒரு சினிமா ஸ்டார் அவர் கட்சி தொடங்கி ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை அறிவித்த உடனே குதூகலம் அடைந்து சிறிய கட்சிகள், அதிகாரம் வேணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாமே
விஜய் அவர்களோடு போனால் நமக்கும் மந்திரி பதவி கிடைக்கும், அவரும் கொடுக்குறக்கு ஆசையாக இருக்கிறாரு அப்படின்னு வந்திருக்கணுமே, யாருமே வரலையே. இல்லை, எல்லாருமே அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 அணி இப்போ இருக்குது. என்டிஏ கூட்டணியில் ஒரு அணி இருக்குது, இண்டி கூட்டணியில் ஒரு அணி இருக்குது. இங்கே திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறவர்களோடு இருக்கிற கூட்டணியிலிருந்து வெளியே வருவது இப்போது அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஆட்சி காலம் இன்னும் இருக்குது, நம்ம தேர்தலுக்கு கிட்ட நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடு. இப்போ தேமுதிகவும் இன்னும் நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்தலை. ஜனவரி மாதம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வர வாய்ப்புன்றது தேமுதிக மட்டும்தானா? நான் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன் சார். அடுத்து அமமுகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமமுகவும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ பாமகவும் இன்னும் எந்த நிலைப்பாடும் அறிவிக்கலை, எந்த கூட்டணியில் இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் முடிவு எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை இன்னும் அமையலைன்னு சொல்கிறேன். அதற்கான சூழலுக்காக காத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு மெகா கூட்டணி அமைதான் போகுது. அண்ணன் பிரசன்னா அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, திமுகவின் கதாநாயகன் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திமுகவுடைய 2021 தேர்தல் வாக்குறுதி தான் வில்லனாக மாறி இருக்கு. கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க வந்து புதுசாக இப்போ குழுலாம் அமைச்சிருக்காங்க. ஸோ கடந்த முறை அமைத்த குழுவே வந்து தயார் பண்ண தேர்தல் வாக்குறுதி தான். இப்போ ஏன் புதுசாக குழு போகிறாங்க தெரியல. பெரிய சிரமம் இல்லை. அதே வாக்குறுதிகளை அப்படியே எடுத்து வச்சு திரும்பவும் சொன்னாலும் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. இன்னும் 5 ஆண்டுகள் ஆனாலும் அதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு குழு போட்டு புதுசாக தேர்தல் வாக்குறுதிகள் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுதான் வந்து வியப்பாக இருக்குது. ஸோ அது வந்து வில்லனாக மாறி இருக்குது. அவங்க கதாநாயகனா நினச்சிக்கிட்டு இருந்து இன்றைக்கி திமுகவுக்கு அது வில்லனாக மாறி இருக்குது. ஏன்னா ஒரு நாளும் போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், அரசு போக்குவரத்து துறை போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஒவ்வொரு துறையிலையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தொடர் போராட்டங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டும் நம்ம வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நாங்கள் வந்து எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொன்னோன்னா மக்களை இது வந்து ஏமாத்துற வேலையாக, இழிவுபடுத்தக்கூடிய வேலையாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்தல் கூட்டணி கண்டிப்பாக 2026 அமையும். அண்ணன் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளே இல்லாத, எதிர்கட்சி வாய்ப்பு கூட இல்லாத அளவுக்கு திமுக செல்லும். அதை தாவேக ஆட்சியில் வந்து அமையும் அப்படின்றத சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போது உங்களுக்கும் அதிமுக தான் போட்டியா? தாவேகாவுக்கும் அதிமுக தான் போட்டியா? அதை சொல்லுங்க சார். அதை சொல்லாத விட்டீங்க கடைசியில். போட்டியே தாவேகாவா திமுகவை நீங்கள் தள்ளினீங்கன்னா இப்போ தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியா சொல்லுங்க. அதை உறுதியாக சொல்லுங்களேன். மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு அதிமுக பற்றி ஒரு வாரத்தை விமர்சனம் பண்ணுறது இல்லை, ஆனால் அதை எப்படி போட்டியாக கருதுறீங்க? இல்ல சார், மக்கள் பிரச்சனையில ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனா மக்கள் ஆதரவு முழுக்க அவங்களுக்கு தான் இருக்கு. சில கட்சிகளே ஓடுவாங்க. சரிங்க பிரசன்னா, அதனால நீங்க உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத பேசுறீங்க. ஓகே, ஒரு இருக்கட்டும். பாண்டிச்சேரியில் போய் என்ன பேசுறீங்க? திமுகவை ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. திமுக மேல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க திமுகவை பத்தி அப்படின்னீங்க. பாண்டிச்சேரியில் திமுகவுக்கு பெரிய ரோலே கிடையாதுங்க. அங்க போய் திமுக பத்தி எச்சரிக்கிறீங்க. அங்க உங்க எதிரி யாரு? பாண்டிச்சேரியில் உங்க எதிரி யாரு? தாவேக எதிரி யாரு? கிளாரிட்டி இல்ல. என்ஆர் காங்கிரஸ் எதிர்க்க முடியல, பாஜக எதிர்க்க முடியல. பேசாம ஏதோ குறைகளை சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ கிளாரிட்டி இல்லாத பேசினா என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் திமுக எதிரி கரெக்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் திமுக எதிர்த்து பேசுகிறீங்க. அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பேசுகிறீங்க. பாஜக கொள்கை எதிரின்னு நினைக்கிறீங்க, திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பேசுகிறீங்க. பாண்டிச்சேரியில் ஏன் குழப்பம் உங்களுக்கு? தெளிவில்லாத இருக்கீங்க. பாண்டிச்சேரி போன உடனே தெளிவில்லாத மாறிட்டீங்களே, எப்படி மாறிட்டீங்க? ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய்க்கு இன்னும் கிளாரிட்டி தேவைன்றது என்னுடைய பாயிண்ட்டு. விஜய்க்கு கிளாரிட்டி தேவை, உங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் கிளாரிட்டி தேவை. நீங்கள் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை விமர்சிக்கிறது கிடையாது, வேறு ஏதாவதையும் ஒரு வார்த்தை விமர்சிக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் இப்போ பாருங்கள், முக்கியமான பிரச்சனை திருப்பரங்குன்றத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அரசும் இதுவும் மோதல்னு சொல்கிறீங்க, அரசும் இந்துத்துவ போர்ஸும் மோதல்னு சொல்கிறீங்க. முக்கியமான பிரச்சனை, ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, இன்னொரு சம்மந்தப்பட்ட பார்ட்டிகளெல்லாம் விசாரிக்காமல் அவசர அவசரமாக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது. 6 மணிக்கு வந்து விளக்கேற்றணும், 3 மணிக்கே வந்து கண்டெம்ட் பெட்டிஷனை கையில் எடுக்கிறாரு. எப்படி சார் இது? இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் இல்லையா? மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான பிளவுவாத அரசியல் போயிட்டுருக்கு. நீங்கள் பாஜகவுக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் ஈரோடில் பேச போகிறீங்க. ஈரோடில் நீங்கள் என்ன டெம்ப்ளேட் உங்களுக்கு என்ன? திமுகவை பற்றி பேச போகிறீங்க, அதிமுகவை பற்றி பேச மாட்டீங்க, பாஜகவை பற்றி ஒன்றுமே போகிற போக்கில் விமர்சிச்சுட்டு போவீங்க. இது உங்கள் அரசியலுக்கு ஏற்புடையதா? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கூட்டணியில் வரலாம், ஏதோ ஒரு கட்சி வரலாம், தினகரன் கூட உங்கள் கட்சி உங்கள் கூட்டணியில் வரலாம், இல்லைன்னு சொல்ல வரல, தேமுதிக கூட வரலாம். பட் கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மக்களை எப்படி நீங்கள் மீட் பண்ணுவீங்க? உங்கள் ரசிகர்களை எப்படி நீங்கள் அரசியல் மயப்படுத்த போகிறீங்க? திமுக முகாமில் ஒரு உற்சாகம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்கிறார் திரு முருகுமாறன். விருப்ப மனுக்களை போட்டி போட்டு கொண்டு தர்றாங்க, 1 மாதத்துக்குள்ளே கூட்டணி இறுதியாகிடும் அப்படின்னு. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கார் சார். அது அதிமுக பலவீனமாக இருக்குன்றது உண்மை. அந்த பலவீனத்தையெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் எங்கள் பாதையில் தொடர்ந்து போகிறோம். நாங்கள் தான் கூட்டணியை தீர்மானிப்போம், நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை, நாங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, நாங்கள் தான் கூட்டணியில் யாரை சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவோன்னு அமித்ஷாவுக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணிட்டாங்க. அதில் தெளிவாக இருக்காங்க.
நாங்கள் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல சார், தேர்தலில் தோற்றாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் இதே மாதிரி தான் போவோம், கட்சி எங்ககிட்ட இருக்கணும்னு எடப்பாடி தெளிவாக இருக்கார். ஸோ அந்த பாயிண்டில் அவங்க போயிட்டுருக்காங்க, விருப்பம் முன்னெல்லாம் வாங்குறாங்க, போயிட்டுருக்காங்க. அதில் வந்து விருப்பம் அதிமுகவுடைய அடிப்படை கட்டமைப்புன்றது ஒன்று இருக்குது. தாவேக்கால இளைஞர்கள் இருக்காங்க, திமுகவில் உதயநிதியோட எஃபோர்ட்ஸ்னால இளைஞர்கள் வந்திருக்காங்க, சீமான்கிட்ட வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் இளைஞர்கள் இருக்காங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை ஆரம்பித்து 53 வருஷம் ஆச்சு, அந்த கட்சியில் இருக்கிறவங்களோட சராசரி வயசு 53. அந்த கட்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சராசரி வயசு 53. கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் பார்த்தாலுமே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அங்கே இருக்காங்க அதிமுக கூட்டத்தில். அது ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக பல கூட்டங்களை நானும் பார்க்குறேன், எடப்பாடி பேசின பல கூட்டங்களில் அவர் 170 கூட்டங்கள் பேசினார்ல, எல்லா கூட்டங்களையும் ஒரே டெம்ப்ளேட் தான், ஒரே மாதிரியான பேச்சு தான் எல்லாமே. பார்த்தா எல்லாருமே வந்து வயசானவங்க தான் இருக்காங்க பெரும்பாலும். அது ஏன் இளைஞர்களை வந்து கவர்றதுக்கான எந்த விஷயத்தையும் உங்கள் கையில் எடுக்கலை. ரொம்ப தெளிவாக என்னன்னா அந்த கட்டமைப்பு இருக்குது கீழே. அவர்கள் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார்கள். இன்றைக்கி வந்து பணத்தை செலுத்தி எடப்பாடி பேர்லேயே ஒரு 400 பேர் பணம் கட்டுறாங்கன்னா ஒரு இமேஜ் பில்டப் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்படி பண்ணாங்க, இப்போ இவருக்கு அப்படி பண்ணுறாங்க. அது இருக்கட்டும், பண்ணட்டும். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க கூட்டணியில் இன்னும் யாரும் வந்து சேரலை. அவங்களுக்கும் தேமுதிகவும் வந்து சேருவாங்களா இல்லையான்னு தெரியல. பாமக அன்புமணி எப்போ வர போறாரு தெரியல. அவங்க 2 பேருமே வந்து தாவேகா இன்னைக்கு இந்த தேர்தல் வந்து டிஎம்கேல இன்னைக்கு வந்து சில அதிசயமான காட்சிகள். ஒன்று, டாக்டர் ராமதாஸ் வந்து பேட்டி கொடுக்குறாரு, சிபிஐ என்கொயரி வேணும் அன்புமணி மேலே இருக்கிற ஊழல் புகாரில், சிபிஐ என்கொயரியை வேகமாக நடத்தணும்னு தீர்மானம். ராமதாஸ்ன்ற பேர் அவர் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு. அவர் எந்த பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுனே தெரியலையே. இந்த மாதிரி ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்லாம் எந்த பியூரோ, அவர் மேலே இருக்கிற பழைய கேஸில் இது பண்ணுங்கிறார். இல்லை, பழைய கேஸு அதான் அந்த சிபிஐ கேஸ், மெடிக்கல் காலேஜ் கேஸை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர். அது எங்கே அது ஒருவேளை அதை சொல்கிறாரு ஒன்றும் தெரியாது. ஒருவேளை அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவரே விரும்பி தான் அவருடைய மகனை வந்து தலைவராக கொண்டு வந்தார். இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக பல பிரச்சனைகள் எழுந்திருக்கு. அந்த கட்சி அதனால் கீழ் லெவலில் தொண்டர்கள் லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சி பாமகவும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஏடிஎம்கேவும் ஆட்களை அனுப்பலை, அவங்களுடைய தலைவர்கள் அனுப்பலை, தாவேக்காவும் அனுப்பலை. இவங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு நேரிலெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பெல்லாம் விடுத்தாங்க. அது என்ன, அது உட்கட்சி குழப்பம் தீரட்டுன்னு வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை தள்ளி நிற்கலாம் இப்போவே கமிட் ஆக வேணாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் வந்து பாமக அன்புமணி சார் மேலே அவங்களுக்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். ஏன்னா போன வாட்டி அவங்க வந்து கூட்டணிக்கு வரல, அவங்க நேராக பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஒரு அந்த எண்ணத்தில் கூட இருக்கலாம் அவரோட. இன்னொன்று வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, நம்ம எந்த சைடும் எடுக்க வேண்டான்ற ஒரு காரணமும் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் கூட்டணி அமையலை, அதை பற்றி எடப்பாடி கவலைப்படுற மாதிரி தெரியல. தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. தேமுதிக, பாமக, தினகரன் போன்ற உறவுன்னு அது தேர்தல் போது தான் பார்க்கணும். இன்னும் விஜய்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவையாக இருக்குது. திமுகவை பொறுத்த மட்டும்தான் இப்போ பிரசன்னா சார் ஒரு பெரிய சாதனைகள் அடிக்கிறார். இப்போ இவர் அதுக்கு நேர் எதிராக சில விஷயம்லாம் சொன்னார், தாவேக்கா சார்பு சொன்னார். இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. இந்த 2 விஷயத்தையும் வந்து திமுக உணர்ந்துருக்கு. உணர்ந்துட்டு தான் அவங்க வந்து மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க. மைக்ரோ லெவலில் ஒரு முதலமைச்சரே வந்து வாக்குச்சாவடி வைஸ் போய் பார்த்து இதில் 440 பேர் இதில் நமக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பட்டியலை வச்சு டிக் பண்ணுறாரு அப்படின்னா, திமுக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் எடுத்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் பார்க்குறது, ஒரு முதலமைச்சர் லெவலில் இந்த மாதிரி வாக்குச்சாவடி அளவில் போய் வேலை செய்கிற விஷயம் இருக்குல்ல. 6 லட்சம் பேர் வாக்குச்சாவடி இதில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இளைஞர்களில் வராங்க. வரப்போகிற மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 15 பேர் வீதம் 10,000 வாக்குச்சாவடியில் 1.5 லட்சம் பேரை திரட்டுறாங்க மகளிர் வர 27ஆம் தேதி. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார். திமுக வந்து தனக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எப்படி வந்து தான் செஞ்ச சாதனைகளை வந்து எப்படி அதனால் பயனடைஞ்சவங்களை எப்படி ஓட்டாக மாற்றுறதுன்ற விஷயத்தில் மைக்ரோ லெவலில் வேலை செஞ்சதான் முடியுன்ற ஒரு விஷயத்தில் கரெக்டாக வேலை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவில் இந்த மாதிரி வேலைகளே பார்த்ததில்லை. ஆனால் போன வாட்டி அவங்க 21 கொடுத்த மாதிரியான இந்த வாக்குறுதிகளை கொடுக்கறத பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது அவங்கள வந்து ரொம்ப மாட்டி வச்சுருக்கு இந்த இடத்துல. நீட்டு போன்ற விஷயங்களாகட்டும், பழைய பென்ஷன் போன்ற விஷயங்களாகட்டும், ஆசிரியர் அரசு ஊழியர் பிரச்சனைகள், இடைநிலை ஆசிரியர் ஊழியர் பிரச்சனை, பல விஷயங்களை அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை இந்த மாதிரி வாக்குறுதிகளெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களோட அதிர்ஷ்டம் என்னென்னா, இதுவரை தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமையாது இருக்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் எந்த மாதிரி மாறுதல்கள் வரும்னு தெரியாது. திமுக கூட்டணி தற்போது இருக்கிற நிலையிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அதே சமயம் எதிர்க்க வந்து பலமான கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அதுதான் திமுகவுக்கு நல்ல அட்வான்டேஜாக இந்த எலெக்ஷன்ஸில் நான் பார்க்குறேன். திரு நாதன், தேர்தல் வாக்குறுதிகள் சொன்ன வாக்குறுதி, புதுசாக கொடுக்குற வாக்குறுதி, நிறைவேற்றின வாக்குறுதி அப்படின்ற அம்சம் ஒன்று. அது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகளை
வச்சு மக்கள் முடிவெடுக்கிறதுன்னு ஒன்று. பிரமாதமான அளவில் சாதனையான ஆட்சிகள் தோற்று போயிருக்கு. இமோஷ்னலான விஷயங்களில் பலர் ஜெயிக்கிறத பார்க்குறோம். இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றில் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து கூட்டணியோட பலம், மக்கள் ஆதரவு. அதுக்கு அடுத்து ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவருடைய கிரெடிபிலிட்டி, அவங்களுக்கு என்ன செல்வாக்கு, மக்கள் அவங்கள எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்க பாப்புலாரிட்டி என்ன. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், ஒரு பரந்துபட்ட ஒரு மாநில தழுவிய பிரச்சனைகள், அது வாக்குறுதிகளை தாண்டின தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு கட்சி என்னவா நடந்திருக்கு அப்படின்ற அம்சங்கள். இதில் இந்த 3 அணிகளில் அட்வான்டேஜ் அப்படின்னா யாருக்கு இருக்குது, என்ன சவால் இருக்குன்னு? இந்த 3 விஷயங்கள்லையுமே வந்து ஒரு இழையாக சேர்ந்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், 2014 வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பிறகு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி ஒரு மாநிலம் சார்ந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு அது தடுக்கின்ற ஒரு அரசாக ஒன்றிய அரசு வந்து மாறிவிட்டது. நீங்கள் எந்த திட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாலும், இப்போ நீட்டை ஏன் ரத்து செய்ய முடியலை அப்படின்றது நமக்கு தெரியும். கல்வி நிதி ஏன் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க அது தெரியும். சிஏஏ ஏன் கொண்டு வந்தீங்க அது நமக்கு தெரியும். இதில் நீட்டில் ஒரு மாநில அரசு வந்து ஏகே ராஜன் ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஆராய்ந்து சட்டம் போட்டு அமைச்சாங்க. ஏடிஎம்கே ஆட்சியிலும் நீட் வேணாம்னு சொல்லி சட்டம் போட்டு அமைச்சாங்க, அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்க. இப்போதும் அதே நிலைமை தான் பிஜேபி அரசு அது ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. இதில் மாநில அரசுக்கான லிமிட்டேஷன்ஸ் என்ன, அவங்க அப்படியான வாக்குறுதியே தரக்கூடாது, மக்கள் வந்து நீட் வேணாம்னு நினைக்கிறாங்க, அதை வாக்குறுதியே தரக்கூடாதா? இல்லை, அதாவது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தீவிரமாக ஒன்றிய அரசு எதிர்க்கின்ற திமுகவாக இருந்தாலும் சரி, இது வெறுமனே ஒரு ஆட்சி நிர்வாகம் கட்சி சார்ந்து மட்டுமல்ல, இது ஒரு வீதிக்கு வந்து மக்களிடையே ஒன்றிய அரசை எதிர்த்து எப்படி ஒரு பெரிய அரசியல் பரப்புரை செய்து இதை உணர்த்துகிறார்களோ அதோடு சேர்ந்து தான் இது இருக்குது. இப்போ மகாத்மா காந்தி இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துங்க. இப்போ நம்ம 4500 கோடி சுமையை நம்ம மேலே தள்ளுறாங்க. இந்த சுமை வந்து தமிழ்நாட்டின் மீது தள்ளப்பட்டிருக்கிறது. இது செய்தது வந்து பாஜக அரசு, இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை உணர்த்த வேண்டிய ஒரு அவசியம் வந்து திமுகவுக்கு இருக்கிறது. அது தேர்தல் அறிக்கையோட மட்டும் வந்து முடிஞ்சிடல. இதை மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணி இதை கொண்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இதில் ஒரு பேசாம நடந்தைகளாக இருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் கேட்டிங்க, தாவேகா நண்பர் என்ன சொல்கிறாரு, இது இந்துத்துவ அமைப்புக்கும் தமிழக அரசுக்கும் உள்ள பிரச்சனைன்னு சொல்கிறாரு. இந்துத்துவ அமைப்பினர் யாரை எதிர்த்து பண்ணுறாங்க? தமிழக அரசே அல்ல. இங்கே வந்து ஒரு மதவெறியை உருவாக்கி சமூக நிலையினத்தை பாதிக்க செய்து முஸ்லீம்களை வில்லனாக்கி இப்படி ஒரு ஐடியாவில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேணாம், அவங்கள எதிர்த்து குரல் கொடுப்பது முக்கியமாக, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போகிறது முக்கியமாக. அதிமுக நண்பர் என்ன சொல்கிறாரு, மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்க, 4500 கோடி செலவழிக்கணும், இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கச்சத்தீவுக்கு போகிறாரு. இப்போ நடப்பில் இருக்கிறது இந்த பிரச்சனை. இதில் வந்து நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க, இருந்துக்கிட்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்பீங்க? அப்போது திமுகவை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது ஒரு அம்சம்தான். அதை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசை எதிர்த்து மக்களிடையே தீவிர பரப்புரை வந்து செய்யணும். அதை ஏற்கனவே அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவுகின்ற விதத்தில் மற்ற கட்சிகள் யாரும் இதை பற்றி ஒரு பிரியன் சார் சொல்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன் இல்லைன்னா, தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட இவங்க கொடுக்குற ஒரு உத்தரவாதம் மாதிரி. அதன் அடிப்படையில் வந்து வெவ்வேறு காரணிகளில் ஒரு வாக்களித்தாலும் கூட ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்க, இது நடந்தால் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் அப்படின்னு நம்பி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்போ தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குற கட்சிக்கு அதை 100% நிறைவேற்றிடணும் அல்லது முடிந்த அளவுக்கு நிறைவேற்றணும் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும்ல. அது அந்த அறிக்கைக்கு அப்போ தானே அதுக்கு ஒரு முக்கியத்துவம். அது கரெக்டு தான் சார். அது வந்து இப்போ விடியல் பயணமாக இருக்கட்டும், கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். இப்போ டீலிமிட்டேஷனை திமுக வந்து தீவிரமாக எதிர்க்கிறது. ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒன்றிய அரசு வந்து அதை மறுத்து விட்டு பீகாருக்கும் யூபிக்கும் அதிகமாக கொடுக்குதுன்னா என்ன செய்வீங்க? இப்போ தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக நாங்கள் வந்து போராடுவோன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. பிஜேபி வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா, எல்லா பிரச்சனைகளையுமே அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க.
அதனால் தேர்தல் அறிக்கை மட்டுமே அதை செய்ய முடியாது, மக்களிடையே பரப்புரை வந்து செய்யணும். அதனால் முதலே நான் சொன்னதை திரும்ப வலியுறுத்துகிறேன். ஒன்றிய அரசு தான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு, தமிழக ஆட்சிக்கு வந்து வில்லனாக இருக்குது. அந்த வில்லனை எதிர்த்து யாரு தீவிரமாக சண்டை போட போறாங்க? யார் ஹீரோன்? வில்லன் வந்து டெல்லி. ஆமா, ஹீரோ யாருன்னு? ஹீரோ யார்? அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிற முத்துவேல் கருணாநிதி. நான் வந்து ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி வந்து எதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நேர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். எக்ஸலத்தில் ஏராளமான நேர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும் என்று 50% பேரும், விவசாயிகளுடைய வருமானம் உயர்வதற்கு வாக்குறுதி தரணும், திட்டங்கள் தீட்டணும்னு 11%, நகர்ப்புற கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் தரணும்னு 14% பேரும், ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள், ஃப்ரீபீஸ்ன்னு சொல்கிற, இலவசங்கள் சொல்கிற இந்த நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படணும்னு 25% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை திரு முருகுமாறன். திரு முருகுமாறன் சார், இப்போ அன்பு சகோதரர் திரு தமிழன் பிரசன்னா சொன்னார், திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று சொன்னார். உண்மைதான். 2026 வீழ்ந்து போவதற்கு அவருடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருக்கும். நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களே, அதில் எந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? எத்தனை சதவீத திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? அவர் சொன்னார், பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இல்லை எத்தனை தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, தொழில் முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க 3 லட்சம் பேர் இருக்காங்க, கூடுதலாக 2 லட்சம் பேர் சேர்த்து 5 லட்சம் நாங்கள் பணி நியமனம் செய்யணும்னு சொன்னீங்க. வெறும் 50,000 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. 75,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்கல. நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்க, நீட்டை ஒழிக்க முடியல. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொன்னீங்க, குறைக்க முடியல. டாஸ்மாக் கடையை நாங்கள் படிப்படியாக பூரண மதிவிலக்கே கொண்டு வரோன்னு அன்பு சகோதரி கனிமொழி சொன்னாங்க, குறைக்க முடியல. என்ன திட்டத்தை அவர் சும்மா ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு புள்ளி விவரங்களை கொடுத்து சொல்லுகிறார் ஒழிய, முத்தாய்ப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம், இதனால் இத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு முதலமைச்சருடைய மகன், பல்வேறு அனுபவங்களை பெற்றவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் ஒரு சாமானியர், அவர் ஒன்றும் ஒரு திரைப்பட நடிகரோ அல்லது மிகச்சிறந்த எழுத்தாளரோ பேச்சாளரோ அல்லது ஒரு தலைவருடைய மகனோ அல்ல. 4 ஆண்டு 2 மாதம் ஆட்சி நடத்தினார். 11 மருத்துவக் கல்லூரி நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், இன்றைக்கி எத்தனை கல்வி நிலையங்களில் தலைமை ஆசிரியர் இல்லை, எத்தனை மாவட்டத்துக்கு சிஓ இல்லை, நான் சொல்லட்டுமா? எத்தனை மாவட்டத்துக்கு இன்றைக்கி சிஓ இல்லை, எத்தனை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை, அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்களுக்கு என்ன கவலை இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாத காரணம் தமிழ்நாடு அரசா, கவர்னர் ரவியா? அந்த கேள்வி கொஞ்சம் சிந்திங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராச்சே, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சர் ஏன் ஆளுநர் ரவியை கண்டு நடுங்குகிறார், பயப்படுகிறார்? ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படலை, யாரை கண்டு நடுங்கல. அதனால தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நாங்களே எங்கள் சட்டத்தை கொண்டு வந்து நாங்களே எங்களுக்கான தீர்வை தேடுற ஒரு முதுகெலும்புள்ள நபராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார். நாங்கள் யாரோட டேபிளுக்கு அடியிலையும் போய் பதவிக்கு வரல. 2வது சொன்னார், என்ன முத்தாய்ப்பான திட்டங்கள் அப்படின்னாரு. நான் தான் சொல்கிறேன், சுதந்திர இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் 16% வளர்ச்சியை எட்டி இருக்கிறதுனா அது தமிழ்நாடு தான். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வைக்கப்பட்ட மகுடம். இந்த புள்ளிவரத்தை நாங்கள் சொல்லல முருகுமாறன், இதை சொல்றது உங்க கூட்டணியில் இருக்கிற பாஜகவினுடைய இதாக இருக்கக்கூடிய நிதி ஆயோக் சொல்லுது, நாங்க சொல்லல. இந்த மாநிலத்தில் அவர் சொன்னார்ல எந்த முத்தாய்ப்பு திட்டம்னு. சார், புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையில் உயர்கல்வியினுடைய வளர்ச்சி, அதுவும் குறிப்பாக பெண்கள் 64% உயர்ந்திருக்கிறது. காலை உணவு திட்டத்தின் கீழ் இடைநிற்றல் குறைந்து ஏற்கனவே இல்லம் தேடி கல்வியின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த வளர்ச்சி இருக்குல்ல, 99.9% சொல்ல, அது மிகப்பெரிய முத்தாய்ப்பு. பிறக்கிற குழந்தை இறந்து போகிறது இல்ல, அந்த குழந்தையினுடைய இறப்பை தடுக்கிறதுல இன்னைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 18 கோடிக்கு மேலாக பெண்கள் பயணித்திருக்கிறார்கள். மொத்த செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கு. இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையின் மூலம் பிச்சை காசுன்னு சொன்னாங்களே நிர்மலா சீதாராமன், 1000 ரூபாய் பிச்சை காசு, அதை கொடுத்து ஏமாத்துறீங்கன்னு சொன்னிச்சே பாஜக. அந்த பிச்சை காசுன்னு சொன்ன கட்சியோட தானே நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்ன கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. இது மகாத்மா காந்தி பேரை மட்டும் எடுக்கல, இந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு வர வேண்டிய நிதியை நிப்பாட்டினது யாரு? தொடர்ச்சியா 4 வருஷமா நிப்பாட்டினது யாரு? பாஜக. அதோட கூட்டணி வச்சிருக்கீங்க. பச்சிளம் குழந்தைகள் சார்,
பள்ளி குழந்தைகளுடைய காலை உணவு திட்டத்துல இருந்து போர்டு வாங்குறது வரைக்கும் வர வேண்டிய சமகரக சிக்ஷா அபியானினுடைய அந்த திட்டத்தை நிறுத்துற போது நீங்க வாயை திறந்தீங்களா? இந்த மாணவர்கள் தானே, மாணவர்களுக்கு ஓட்டரசியல் இருக்கா? அவனுடைய கல்வி உதவித்தொகை நிறுத்துற போது அந்த கட்சியோடு நீங்க இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த மாநிலத்தை படு பாதாளத்துல தள்ளக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு விரோதியா இருந்துகிட்டு தங்களுடைய நாற்காலியும் தன் மகனையும் சம்பந்தியும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாநிலத்தை அடகு வச்ச நீங்க பேசுறது தவறு. நன்றி. ஒன்லைன் நிறைவு பார்வை. இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி அண்ணனும் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. 1000 ரூபாய் மக்கள் வந்து புதிய வேலை வாய்ப்பு அதிகம் கேட்குறாங்க, அடுத்தது நலத்திட்டங்கள் அதிகம் கேட்குறாங்க. திமுக அறிக்கை, அதிமுக அறிக்கை, இன்னொரு அறிக்கைன்னு விட்டுருக்கு. ஜென்ரலாக பப்ளிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் இதுவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சுருக்கமாகப்பா. இல்லை, வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இளைஞர்களோட நலன் வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம மாநிலத்தில் ஜிஆர் ரேஷியோ பற்றி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ ஜிஆர் ரேஷியோ இங்கே வளர்ந்ததுக்கு அரசு மட்டும்தான் காரணமான்ற ஒரு கேள்வியோடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே தனியார் துறையிலையும் படிக்கக்கூடியவர்கள் காரணம் நம்ம சமூகம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது நம்ம பிள்ளையை படிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பு. திமுக அதில் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசு துறையில் அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்ன, அரசு கல்வித்தரம் என்ன, அங்கே ஆசிரியர்களுடைய இங்கே பணி எந்த அளவுக்கு இருக்குது, ஆசிரியர்கள் முதல்ல பற்றாக்குறை இருக்குது, அதை பூர்த்தி பண்ணாங்களா, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் 5,50,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், அரசு வேலைகள் நிரப்பப்படும் சொன்னாங்க. அதை எல்லாமே பண்ணலை. டிஎன்பிசி மூலமாக அரசு வேலைகளுக்கு நிரப்பப்பட வேண்டிய வேலை வாய்ப்புகள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு இருக்கு. ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழல் மலிந்த அரசியலால் பாஜக இங்கே உள்ள வந்துடும். அதுக்காக தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கிறோம் சார். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். பைப்போலார் பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு மாறுபட்ட தேர்தலில் விஜய் ஒரு ஃபோர்ஸாக இங்கே வந்திருக்கார். ஸோ அவர் ஸ்பாய்லராக இருக்க போகிறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போகிறாருன்னு தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ வரப்போகிற 3 மாதங்கள் காலத்தில் விஜயோடைய அரசியல் வந்து கவனிக்கத்தக்க ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். அவர் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பைப்போலார் பாலிடிக்ஸில்? குறிப்பாக ரெண்டாவது திமுகவை வெறுத்தால் மக்கள் அதிமுகவை தான் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல அதிமுகவை நகர்த்தி விட்டு விஜய் அங்கே வருவாரா மாட்டாரா என்பதை அடுத்த 3 மாதங்கள் நமக்கு சொல்லும். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.